மிகச்சிறிய அளவிலான நறுமணமிக்க ஒரு மூலிகை விதை தான் ஓமம். நம்ம எல்லாரோட சமையலறையிலையும் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பெட்டியில் இதோட அட்டண்டன்ஸ் கட்டாயம் இருக்குங்க. ஆசிய நாடுகளை பிறப்பிடமாக கொண்ட இந்த ஓமம் இந்தியாவில் ராஜஸ்தானில் பயிரிடப்படுது. மருந்தாக மட்டும் இல்லைங்க, உணவு பதார்த்தங்களையும் இதை பயன்படுத்திட்டு வர்றோம் நாம். அத்தகைய ஓமத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹெல்த் இஸ் வெல்த். வெல்கம் டு தோலிஸ் ஹெல்த். ஓமம் உணவுக்கு ஒரு நல்ல மணத்தையும் சுவையும் கொடுக்கறதோட ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்குதுங்க. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரோட்டீன், கரோட்டின், தயமின், ரிபோஃப்ளோவின் மற்றும் நியாசின் போன்ற எண்ணற்ற சத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த ஓமம். சித்தா மற்றும் ஆயுர்வேத மருந்துகளில் இதுக்குன்னு ஒரு முக்கிய இடம் இருக்குங்க. இது கார்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டதுங்க. குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மந்தத்தை போக்கக்கூடிய சிறந்த கைமருந்தாக இது பயன்படுத்திட்டு வர்றோங்க. வாய் தொல்லை மற்றும் வயிற்று வலிக்கு ஏற்ற ஒரு மருந்து அப்படின்னே இந்த ஓமத்தை நம்ம சொல்லலாம். நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் ஜீரண மண்டலத்தை வலுவாக்குதுங்க. பசி எடுத்து சாப்பிட்டு அது நல்ல ஜீரணமாகி நல்ல தூக்கம் கிடைக்கிறது தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இந்த பசி, ஜீரணம், தூக்கம் இந்த மூணையும் சரி செய்கிறதுக்கான மருத்துவத்தன்மை இந்த ஓமத்தில் நிறைஞ்சிருக்குங்க. காற்றும் நீரும் சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருந்தால் தான் நாம் நீண்ட நாள் உயிர் வாழ முடியுங்க. இன்றைக்கி நாம் வாழ்ந்துட்டுருக்க இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டும் நமக்கு கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. இந்த அசுத்தமான காற்று மற்றும் நீரால் தான் நமக்கு சுவாசகாசம், இருமல் போன்ற நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதுங்க. அதனால் சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க இதை கட்டாயம் எடுத்துக்கணுங்க. ஏன்னா இந்த ஓமத்தில் இருக்கக்கூடிய தைமாலுக்கு ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரல் பண்புகள் இருக்குங்க. அது நுரையீரலில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனோட எதிர்த்து போராடுறதோட நுரையீரலையும் வலிமைப்படுத்துது. நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் சிறந்த மலமிளக்கியாகவும் கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. உமிழ்நீரை உயிர்நீர்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த உமிழ்நீர். அப்பேற்பட்ட உமிழ்நீர் சுரப்பை தூண்டுற சக்தி இந்த ஓமத்துக்கு நிறையவே இருக்குங்க. சில பேர் பார்க்க பார்த்திங்கன்னா ரொம்ப பலசாலியாக ஸ்ட்ராங்காக தெரிவாங்க. ஆனால் ஓரளவு வெயிட்டான பொருளை தூக்குனாலும் இல்லை மாடிப்படி ஏறி இறங்கினாலும் அவங்களுக்கு மூச்சு பயங்கரமாக வாங்கும். சேம் டைம் ரொம்ப டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஓமத்தீநூரோட கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து தினமும் கொடுத்துட்டு வந்தோன்னா அது அவங்களோட உடல் பலவீனத்தை நீக்கிறதோட நிஜமாகவே ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓமத்தில் இருக்கிற நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோலிஸ் ஹெல்த்திலிருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.